நான் ஒரு ஆண்டர்பிரனர். ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு ஆண்டர்பிரனருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பிஸ்னஸ்னால் காமனாக எல்லா தெருவுகள்லையுமே ஒரு சின்ன சின்ன ஷாப்ஸ் நிறுவனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு தொழில் முனைவர்னா ஒரு யூனிக் ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். இங்கே நிறைய சுற்றி நீங்கள் ஸ்டால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் சிறுதானியத்தில் பாரம்பரிய அரிசிலையும், அது மட்டும் இல்லை பனை சார்ந்த விஷயங்களையும், கருப்பு கவுனி ஐஸ்கிரீம், இந்த மாதிரி பனங்கிழங்குல இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான உணவுகளை உற்பத்தி பண்ணி சந்தைப்படுத்தியிருக்காங்க. இங்கே பேசுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா சந்தை வாய்ப்பு எப்படி பண்ணலான்றதை நான் பேச வந்திருக்கேன். இந்த வேலூரில் காய்கறி திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு காய்கறிகளும், கிழங்குகளும், அதில் பார்த்தீங்கன்னா தக்காளி வெரைட்டி நிறைய இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நம்மளோட சந்தை வாய்ப்பு வெளியே மார்க்கெட்டில் கொண்டு வருமானா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். கண்டிப்பாக இருக்குமா இல்லையா? இதெல்லாம் நம்ம ரெகுலராக காய்கறி கிடைக்குதா? கிடைக்கல. இப்போ என்ன காய்கறிகள் கிடைக்குது? நம்ம காமனாக விளைவிக்கிற காய்கறிகள் மட்டுமே சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். இந்த சந்தை வாய்ப்புகள் எல்லாருடைய கிடைக்குதா? ஒவ்வொரு ஷாப்ஸ்லையும், வெஜிடபிள் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை. இப்போ வேலூரில் எக்ஸாம்பிள் நான் வேலூரில் எடுத்துக்கிட்டால் ஒரு சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க, 7,70,000 மக்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்ஸ் இருக்குது. நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய சர்க்கிளில் இப்போ ஒரு விவசாயி ஒரு விளைவிச்ச பொருளை ஒரு ரேடியேஷன் 30 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேடியேஷன்ஸில் உங்களுடைய காய்கறிகளையும், உங்களுடைய பழங்கள், எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமரை அங்கே சுற்றி இருக்கிறவங்களையும் தேடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இனிஷியலாக நம்மளுடைய விளைவிச்ச காய்கறிகளை நம்மளுடைய சந்தைப்படுத்துறது எப்படி பண்ணலான்னா, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கம்யூனிட்டி ஃப்ளாட்ஸு, நம்மளுடைய நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வழியாக நீங்கள் கொண்டு போகலாம். நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வருடங்களாக நான் மண்வாசனைன்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். இந்த மண்வாசனைன்றது ஒரு சாதாரண சத்து மாவு, கருப்பு கவுனி சத்து மாவில் தான் நான் ஆரம்பித்தேன். அக்கம் பக்கத்தில் கொடுத்தேன். பக்கத்து வீட்டுங்களுக்கெல்லாம் ஒரு அரிசி மாவு மாதிரி கலந்து கொடுக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு பேக்கிங் பண்ணோம். ஒரு ஷாப்பாக நாங்கள் டி நகரில் ஒரு சின்ன ஷாப் கொண்டு போனோம். அப்போ சீரியஸாகவே சொல்லணும்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாட்டு மருந்து கடன் தான் எங்களுடைய கடையை சொல்லுவாங்க. 14 இயர்ஸ் பிஃபோர் யாருமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு சந்தை வாய்ப்பு சென்னை போகிற ஒரு பெருநகரத்தில் பாரம்பரிய அரிசி திருவிழா, மண்வாசனை கிராமிய திருவிழான்னு நாங்கள் கொண்டு வந்தோம். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு அரிசியை, பாரம்பரிய அரிசிகளும் சிறுதானியங்களையும் ஒரு பெரிய விளக்கத்தை கொண்டு அந்த விளக்கத்தை நாங்கள் சொல்ல 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 எல்லாருக்கும் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா, காட்டியானம், குள்ளக்கார், கருங்குருவைன்ற அரிசிகளுடைய பேர்கள் வெளியே வந்தது. அதுக்கு கூறிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ப்ராடக்ட் நான் தயாரிச்சிருக்கேன். இந்த 150 ப்ராடக்டில் ரொம்ப ஃபெமிலியராக என்னோடது ப்ராடக்ட் என்னென்னா கருப்பு கவுனி ஐஸ்கிரீம். இன்றைக்கி எல்லாரும் கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? சத்தமா கேட்கல? சாப்பிட்டாச்சு. எப்படி இருந்தது? அந்த கருப்பு கவுனி ஐஸ்கிரீமில் ஒயிட் சுகரே கிடையாது, பனங்கற்கண்டு போட்டிருக்கோம், நம்மளுடைய கருப்பு கவுனியோட மில்க் போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நாட்டு மாட்டு பால் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவ் ஃபுட்டு நான் கொண்டு வந்ததுக்கு காரணம், இந்த மாதிரி சந்தை வாய்ப்பு வரும்போது குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபுட்டை நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் க்ரியேட் பண்ணது. சென்னையில் நாங்கள் இருக்கோம். சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சத்துக்கு மேலான பாப்புலேஷன்ஸ் இருக்குது. கோயம்பேடு மார்க்கெட் தெரியுங்கள்ல, கோயம்பேடு மார்க்கெட்டில் 6,500 டன்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எவ்ரிடே வந்துட்டுருக்கு. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் சிறுதானியம், பாரம்பரிய அரிசி மட்டும் இல்லை, நம்மளோட காய்கறிகளும் பழங்களும் எவ்ரிடே நம்மளுக்கு யூசேஜ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6,500 டன்ஸு. அதில் வேஸ்டேஜ் எவ்வளோ ஆகுதுன்னா 200 டன்ஸ் வேஸ்டேஜ் ஆகுது. ஆனால் நம்மளுடைய மரபு காய்கறிகளை ஒவ்வொருத்தரும் இனோவேட்டிவாக இந்த மரபு ரகங்களை நம்ம மறக்கக்கூடாதுன்றதை பரவலாக்க பண்ணுறோம். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மார்னிங் பார்த்தோம், மாடி தோட்ட விவசாயிகள் நம்ம அருமையாக ஒரு பேர் வச்சு சொல்லியிருந்தாங்க. சீட் ஷேரிங்கு
டெரஸ் கார்டனிங், இந்த மாதிரி சஸ்டெயினபிள் லிவிங் வச்சு தான் நம்ம இந்த மரபு காய்கறிகளும் கிழங்கு வகைகளும் இந்த தக்காளி வகைகள் இந்த மாதிரி நிறைய கத்திரிக்காய் வகைகள்லாம் நம்ம வந்து காப்பாற்றப்படுறது. இந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரியே உங்களுடைய ரேடியேஷன்ஸ்குள்ள உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸில் கஸ்டமர் டேட்டா பேஸை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸில் எல்லா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு